ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்யாண பொருத்தம்லாம் பார்க்குறப்ப முதல்ல அந்த ஜாதகத்தை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தா ஒழுக்கம் இல்லாமல் இருப்பான், கோவக்காரனாக இருப்பான், பிள்ளையா நல்லா வச்சுக்கிற மாட்டியான், கொடுமைப்படுத்தியான் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை இருக்கும். அதே அது பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையனை கொடுமைப்படுத்திடுவாடா இவ, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்காத, அதனால் வேணாமப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தாரதோஷம்னுவாங்க. ஆனால் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. குடும்பம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஓடும். அப்படிலாம் ஓடாமல் இருக்காது. ஒரு 10% வேணால் அந்த மாதிரி பாதிக்குமே தவிர 90% நல்லாயிருக்கும். சரி, இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறதுனுடைய நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதில் இருக்க பாசிட்டிவ் என்ன தெரியுங்களா? மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுவேன். அதே மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்ன்றார் வள்ளலார். அது மாதிரி மனசில் இருக்கிறது வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க நேர்மையானவர்கள், நடத்தையில் உண்மையானவர்கள், வாக்கு நாணயத்தை பேச்சை காப்பா